ஹாய், வெல்கம் டு லேடி ஸ்டெஃப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இணைகரம் மற்றும் சாய் சதுரம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாற்கரம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் லெவல் தான். ஸோ எப்படி டைரக்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட பரப்பை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் பார்ப்போம். ஸோ இனி இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் போக இது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். இனி 8th 9th 10th போகும்போது இதில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் படிப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் போவோம், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து போனால் தான் ஃபுல் கான்செப்ட் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிம்பிளான டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பெரிய டாபிக்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இணைகரம், பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இணைகரம்ங்கிறது என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த நாற்கரம். ஸோ நாற்கரத்தில் என்ன இருக்கும், 4 பக்கம் 4 கோட்டு துண்டுகள் மூடிய வடிவம் தான் நாற்கரம். ஓகேவா, அதுதான் நம்ம படித்தோம். ஆனால் அந்த கோட்டு துண்டு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இதுதான் நம்ம படித்தது நாற்கரமில். அடுத்தல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், மூளை விட்டம் டி இருக்கும், ஹைட் 2 ஹைட் இருக்கும், H1 H2 அப்படின்னு சொல்லி 2 ஹைட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் போட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இணைகரம்ங்கிறது என்னன்னா, ஒரு நாற்கரத்தோட 2 எதிர்பக்கங்கள் இணையாக இருந்துச்சு, அதாவது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்கரம். ஏன்னா 4 கோட்டு துண்டுகள் மூடிய வடிவம் தான் நாற்கரம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும், அதாவது ஏபி அப்படிங்கிற பக்கமும் டிசி அப்படிங்கிற பக்கமும் இணையாக இருக்கும். இது இணை, அதனால் பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிசிக்கு இணையாக ஏடி இருக்கு. அப்ப இது ரெண்டும் பிசியும் ஏடியும் பேரலலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருந்துச்சுன்னா அது இணைகரம். இணைகரம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருக்கும். அப்போ ஒரு நாற்கரத்துல தான் 2 பக்கங்கள் இணையா இருக்கும், அதுதான் இணைகரம். இல்லைன்னா இன்னொரு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சதுரத்தை நீங்க அப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணீங்களா, அதாவது கொஞ்சம் சாய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு இணைகரம் வடிவில் கிடைச்சிடும். பாருங்க எப்படி நமக்கு செவ்வகத்தோட எதிரெதிர் பக்கங்கள் ஈக்குவலா இருக்கும், பக்கங்களோட வேல்யூ சமமா இருக்கும். இங்க இணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூவா இருக்கும், இந்த என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இந்த வேல்யூவா இருக்கும். அதே மாதிரி இது என்ன வேல்யூவா இருக்கோ அதே தான் இந்த வேல்யூவா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செவ்வகத்தோட தான், ஆனால் கொஞ்சம் சாய்ச்சு வச்சா எப்படி இருக்கும், அதுதான் இணைகரம். அப்போ இணைகரத்தோட பரப்பும் செவ்வகத்தோட பரப்பும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கிறதுனால இணைகரத்தின் பரப்பு = செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்பு என்ன நமக்கு தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். பட் இங்கே வர்ற நீளம் இருக்காது, அடிப்பக்கம் வரும். சோ அடிப்பக்கம் இன்ட்டு இந்த இடத்துல உருவாகுது. ஏன்னா கொஞ்சம் சாய்ச்சு வைக்கிறதுனால இங்க உருவாகும். இந்த அடிப்பக்கத்திலிருந்து உச்சிக்கு போகக்கூடியதான் உயரம். அடிப்பக்கத்திலிருந்து உச்சி, அதோட உச்சி பகுதிக்கு வரையக்கூடிய கோடு தான் உயரம். ஸோ அதுதான் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ B × H அதுதான் இணைகரத்தோட பரப்பு. ஸோ B × H அப்படிங்கிறது இணைகரத்தின் பரப்பு. இப்போ நம்ம சொன்னோம் ஏற்கனவே இதில் 2 பக்கங்கள், அதாவது இதில் ஒரு பக்கமும் இது பக்கமும் இணையா இருக்கும், அது ஒரு வேல்யூ. அதே இது இந்த பக்கத்தோட வேல்யூம் இந்த பக்கத்தோட வேல்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதில் என்னன்னா 2 பக்கங்கள் வருது. இப்போ இதுக்கு நீங்கள் அவங்க வேல்யூ கொடுத்தாங்கன்னா இது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, இது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, இதோட ஹச்சோட வேல்யூ இருக்கும். அப்போ 2 அடிப்பக்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அடிப்பக்கம் இதை நான் ஏபியை நான் அடிப்பக்கமாக வைக்கும்போது, அதாவது ஏபிஓ இல்லை டிசிஓ ஏன்னா 2 வேல்யூம் ஒரே வேல்யூ. அப்போ ஏதாவது ஒன்று நான் அடிப்பக்கமாக வைக்கும்போது அதோட உச்சிக்கு வரையக்கூடிய ஒரு கோடு தான் உயரம். ஸோ இதை 2ஐயும் வச்சு ஃபார்முலால போட்டுருவேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிசியையோ இல்லை ஏடியையோ நான் அடிப்பக்கமாக வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும், பிசில இருந்து நான் என்ன பண்ணலாம், இந்த ஏக்கு ஒரு உயரம் வரையலாம். புரியுதா, இந்த இது அடிப்பக்கமாக வைக்கும்போது நான் என்ன பண்ணணும், இதோட வேல்யூயும் இதுல இருந்து வரையக்கூடிய அந்த உயரத்தையும் எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நான் எந்த அடிப்பக்கத்தை எடுக்கிறோன்னு அந்த அடிப்பக்கத்தையும் அதுக்கான உயரத்தையும் எடுத்து ஃபார்முலால யூஸ் பண்ணணும். அதுதான் இணைகரத்தில். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இணைகரம்ங்கிறது என்னது, நாற்கரத்தோட 2 எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருந்துச்சுன்னா அது ஒரு இணைகரம். அடுத்து இந்த இணைகரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன பண்புகள் இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம். எதிர்பக்கங்கள் இணையா இருக்கும் அப்படின்னு, அதாவது பேரலா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எதிரெதிர் கோணங்கள் சமம்.
இங்கே ஏற்படக்கூடிய கோணமும் இங்கே ஏற்படக்கூடிய கோணமும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எதிரெதிர் கோணங்கள் வந்து இங்கே சமமாக இருக்கும். அடுத்து எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். இணையாக இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே தான் இங்கே வரும், இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே தான் இங்கே வரும். ஸோ அப்போ எதிர்பக்கங்களும் சமமாக இருக்கும். ஓகே, அடுத்து மூளை விட்டங்களின் நீளங்கள் சமம் கிடையாது. இப்போ நீங்கள் மூளை விட்டம் வரைகிறீங்க, ஏக்கும் சிக்கும் மூளை விட்டம் வரைகிறீங்க, பிக்கும் டிக்கும் மூளை விட்டங்கள் வரையினா ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவலாக இருக்காது. எதில்? இணைகரத்தில். அடுத்து மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். நீளங்கள் தான் ஈக்குவலா இருக்காது. ஆனா இந்த மூளை விட்டங்கள் ரெண்டும் கிராஸ் பண்ணுது இல்லையா, அது கிராஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த ரெண்டு மூளை விட்டத்தை என்ன பண்ணணும், ரெண்டு பாகமா பிரிச்சிடும், ரெண்டு சம பாகமா பிரிச்சிடும். இப்ப நான் இதுல இருந்து இங்க வரைகிறேன், இதுல இருந்து இங்க வரைகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு, இது வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா கரெக்டாக அந்த 9 சென்டிமீட்டரை ஹாஃபாக வெட்டும். அப்போ இது 4.5 இருக்கும், இது 4.5 இருக்கும். இந்த பிடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சென்டிமீட்டர். அப்போ இது 5 சென்டிமீட்டர் ஆகும், இது 5 சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக பிரிக்கும். ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது மெயினாக படிக்கணும். நீங்கள் ஃபார்முலா படிச்சுட்டு நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது இதுதான். ஏன்னா நமக்கு காரணம் கூற்றில் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இணைகரத்தோட மூளை விட்டங்களின் நீளங்கள் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அது தப்பு. ஏன்னா மூளை விட்டங்களின் நீளங்கள் சமம் கிடையாது. அப்ப அது அந்த காரணம், அதுக்கான காரணம் கூற்று கரெக்டா இல்ல வந்து இதுல வந்து 4 ஆன்சர் கொடுத்து இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சரியான கூற்றை தேர்ந்தெடு, தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க மெயினா படிக்க வேண்டியது இதை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இணைகரம்னா இப்படி இருக்கும் அந்த டயக்ராம். அப்போ எதிர்பக்கம் இணையா இருக்கும், எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும், கோணம் சமமாக இருக்கும், மூளை விட்டங்கள் வரைய முடியும். அது வரைஞ்சோம்னா அது ஒன்னே ஒன்று 2 சமமாக பிரிக்கும். ஆனால் நீளங்கள் வந்து சமம் கிடையாது. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி சாய் சதுரத்துக்கும் வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 2 அடிப்பக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு அடிப்பக்கத்தை வச்சும் நீங்கள் பரப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக இதுவும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் இணையான பக்கங்கள், எதிரெதிரான பக்கங்கள் இணை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக இதுவும் 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற ஒரு அடிப்பக்கத்தை வைக்கும்போது நமக்கு என்ன உயரம் கிடைச்சிருக்கு, உச்சிக்கு வரையும் போது டி கிடைக்கும், அது 4 சென்டிமீட்டர். அதே இது இப்போ ஏடி அடிப்பக்கமாக வச்சோம்னா நமக்கு என்ன உயரம் கிடைக்குதுன்னா 4.8 சென்டிமீட்டர். இந்த உச்சிக்கு வரையக்கூடியது 4.8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 அடிப்பக்கத்தை வச்சும் நம்மளால பரப்பு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏபிஏ அடிப்பக்கமாக வச்சு எப்படி இணைகரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறது? இணைகரத்தோட பரப்பு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏபிக்கு கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஏபி எடுத்துக்கோங்க. ஏபியில் எது அடிப்பக்கம்? ஏபி தான் அடிப்பக்கம், அது 6 சென்டிமீட்டர். உயரம் என்ன வரும்? 4 சென்டிமீட்டர். ஸோ என்னங்கிறது நாங்கள் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏபிஐ அடிப்பக்கமாக வைக்கும்போது. அடுத்து ஏடிஐ அடிப்பக்கமாக வைக்கும்போது இணைகரத்தோட பரப்பு. இணைகரத்தோட பரப்பு என்ன? ஏடியில் அடிப்பக்கம் என்ன? 5 சென்டிமீட்டர். உயரம் வந்து 4.8 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா கிடைச்சிடும். 8 40க்கு 0, மீதிங்க 4, 20 24. ஸோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது எனக்கு என்ன ஆகலை, பரப்பு மாறலை. நான் எதை அடிப்பக்கமாக வச்சாலும் பரப்பு மாறாது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எந்த அடிப்பக்கம் எடுக்கிறோமோ அதுக்கான உயரத்தை எடுக்கணும். அந்த அடிப்பக்கத்துலேருந்து உச்சிக்கு வரையக்கூடிய உயரத்தை எடுக்கணும். இந்த 5 சென்டிமீட்டரையும் இந்த 4 சென்டிமீட்டரையும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த அடிப்பக்கத்திலேருந்து வரையக்கூடிய உயரம்ங்கிறது 4.8. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிப்பக்கத்தை வச்சு வெவ்வேறு அடிப்பக்கத்தை வச்சும் நம்ம இணைகரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ பயிற்சி கணக்குகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளான கணக்குகள் தான். டைரெக்டாக கொடுத்துட்றாங்க, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டைரெக்டாக கொடுத்துருவாங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் லெவல்ஸ். பேசிக்ஸ் லெவலை நல்லா கற்றுக்கிட்டா தான் நம்ம பின்னாடி நிறைய சம்ஸ் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளான சம்ஸ் தான். ஒவ்வொரு டைப்லேருந்து நான் ஒவ்வொன்றும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம், கீழே பேஸ் கொடுத்துட்டாங்க, உயரம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா இணைகரத்தின் பரப்பு என்ன பண்ணணும்? பி இன்ட்டு ஹெச். அவ்வளோதான். ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கணும். 14 × 8. 8 நாங்க 32க்கு 2, மீனிங்க 3, 1 8 11. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். டைரக்ட் ஃபார்முலா தான்.
அடுத்து ஒரு விளையாட்டு திடல் இணைகரம் வடிவில் உள்ளது. ஓகே, அதோட அடிப்பக்கம் இணைகரம்னாலே அதுக்கு அடிப்பக்கமும் குத்துயரம் கொடுக்கணும். அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பரப்பளவு ரெண்டையும் பெருக்கி போட வேண்டியதான். ஸோ B × H 324 × 75. 324ஐயும் 75ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பரப்பு பார்த்தீங்கன்னா 24,300 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு 324 சென்டிமீட்டர். ஓகே, அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் குத்து உயரம் என்ன? ஸோ நமக்கு தெரியும் இணைகரத்தோட பரப்பு = அடிப்பக்கம் × உயரம், குத்து உயரம். ஸோ பரப்பு கொடுத்துட்டாங்க 324, அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க 27. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன வரும்? x = 324 / 27. ஓகேவா? ஸோ ஒரு 27 அடிக்கலாமா? 27 போச்சுன்னா மிச்சம் 54. 54னா 2 தடவை வரும். 2 27 54. ஸோ 12. ஸோ 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சம்ஸை வந்து நிறைய பயிற்சி கணக்குகளில் கொடுத்துருக்காங்க. நிறைய மாற்றி அடிப்பக்கம் கொடுத்து உயரம் கேட்குறது, அப்புறம் பரப்பு கொடுத்து அடிப்பக்கம் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஓகே ஹிண்ட்ஸ் மாதிரி இது ரெண்டே பேருக்கு ஆன்சர். பின்னாடி பயிற்சி கணக்குகளோட விடைகளும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து எல்லா பயிற்சி கணக்குகளோட விடைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து அதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிச்சுட்டு அந்த பயிற்சி கணக்குகளில் செக் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதா அப்படின்னு. அடுத்து பார்க்க போகிறது சாய் சதுரம், ராம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாய் சதுரம்ங்கிறது என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இணைகரம், அதாவது இணைகரம்ங்கிறது நாற்கரத்திலிருந்து வந்தது. அதே மாதிரி இந்த சாய் சதுரம்ங்கிறது இணைகரத்திலிருந்து வந்தது. இந்த சாய் சதுரம் என்னன்னா, இணைகரத்தோட எல்லா பக்கங்களும் சமமாக இருந்தா, நாற்கரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருந்துச்சுன்னா அது இணைகரம்னு படிச்சோம். இப்ப இணைகரத்தோட எல்லா பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சாய் சதுரம். ஸோ அப்படியே மூணுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாகி தான் வரும். நாற்கரம், அடுத்து இணைகரம், அடுத்து சாய் சதுரம். ஸோ அந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் ரிலேட் பண்ண முடியும், முன்னாடி இருக்கிறதோட ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இப்போ சாய் சதுரம்னா அந்த பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம். சதுரம் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு, அப்படி இருக்கக்கூடியதுதான் சாய் சதுரம். இணைகரம்ங்கிறது செவ்வகம் சாஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இணைகரம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் சாய் சதுரமும். ஸோ அப்போ டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். அப்போ சதுரம்னா என்ன? எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எல்லா பக்க வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஸோ சாயிறதுனால என்ன ஆகுது, நமக்கு உயரம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உயரம் கிடைக்குது. அடிப்பக்கத்திலிருந்து அதோட உச்சிக்கு வரையக்கூடியது தான் உயரம். அப்போ எல்லா நீங்கள் எல்லாத்தையுமே அடிப்பக்கமாக எடுக்கலாம். என்ன, எல்லாமே ஒரே வேல்யூஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எந்த அடிப்பக்கத்தை வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கான உயரம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாய் சதுரம்ங்கிறது இணைகரம் மாதிரியே தான். ஆனால் என்ன, அதோட பக்கங்கள் வந்து ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப என்ன, சேம் ஃபார்முலா தான் இதுக்கு வரும். சாய் சதுரத்தோட பரப்புங்கிறது இணைகரத்தோட பரப்பு என்ன ஃபார்முலாவோ அதே தான். ஸோ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ஸோ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அதே ஃபார்முலா தான். இது ஒரு ஃபார்முலா. இனி இன்னொரு ஃபார்முலா இருக்கு, மூளை விட்டங்களை வச்சு வரக்கூடிய ஃபார்முலா இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். இதுல வந்து சாய் சதுரத்தோட பண்புகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம இணைகரத்துக்கு பார்த்தோலே அதே மாதிரி சாய் சதுரத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றுல வரலாம். சரியா, எந்த கூற்று சரி தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க, இது மெயினாக படிக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இணைகரத்துக்கு என்ன, சாய் சதுரத்துக்கு என்னென்ன பண்புகள் அப்படின்னு. இப்போ சாய் சதுரம், சதுரம்னாலே எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இணைகரத்துக்கு இருந்த அதே கேரக்டர்ஸ் தான். எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருக்கும். இந்த இதுவும் பேரலா இருக்கும். அதே மாதிரி இதுவும் பேரலா இருக்கும். ஓகேவா? ஸோ இணையா இருக்கும். அடுத்து மூளை விட்டத்துக்கு வர்றோம். சாய் சதுரத்தின் மூளை விட்டம் அந்த சாய் சதுரத்தை இரு முக்கோணமாக பிரிக்கும். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதே சாய் சதுரம். இப்போ நான் என்ன பண்றேன், மூளை விட்டம் வரைய போறேன். ஏவையும் சியையும் மூளை விட்டமா வரைஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு முக்கோணம் கிடைக்கும். அதே மாதிரி ஏபிசி அப்படிங்கிற இன்னொரு முக்கோணம் கிடைக்கும். அதே மாதிரி பிடிக்கு ஒரு மூளை விட்டம் வரையும் போது டிசிபி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஏபிடி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடைக்கும். அப்ப சாய் சதுரத்தின் மூளை விட்டம் அந்த சாய் சதுரத்தை இரு முக்கோணமாக பிரிக்குது. ரெண்டாவது,
சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சம கூறிடும். நம்ம அங்க என்ன படிச்சோம், இணைகரத்துல மூலை விட்டங்கள் வரைஞ்சோம்னா அது ரெண்டும் இரு சமமா பிரிக்கும் தான் படிச்சோம். பட் இங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு சாய் சதுரம் தான். இது நேரா வச்சிருக்கோம், இதையே கொஞ்சம் திருப்பி வரைஞ்சோம்னா இது ஒரு சாய் சதுரம். ஓகேவா? இந்த ஏசிங்கிறது ஒரு மூலைவிட்டம், பிடிங்கிறது மூலைவிட்டம். ஸோ இந்த மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று ரெண்டு சமமா பங்கிடும். ஓகே, பட் எந்த ஆங்கிள் பங்கிடும்னா 90 டிகிரி. ஆனா அங்க இணைகரத்துல அந்த மாதிரி டிகிரி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எந்த பாயிண்ட்ல வேணா வெட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 90 டிகிரியில ரெண்டு சமமா பிரிக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல சாய் சதுரத்தோட மூலை விட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சம கூடிடும். ஸோ அப்ப இந்த ஆங்கிள்ங்கிறது 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சாய் சதுரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மூளை விட்டத்தை வச்சு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. மூளை விட்டங்கள், ரெண்டு மூளை விட்டங்கள் நமக்கு கிடைக்குது, D1 D2 அப்படின்னு சொல்லி ரெண்டு மூளை விட்டங்கள் கிடைக்குது. இப்ப பாருங்க, இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு சாய் சதுரம், ABCD அப்படிங்கிறது ஒரு சாய் சதுரம். இதோட பரப்பு நான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு மூளை விட்டம் வந்து ரெண்டு சம பங்கா, ஏதாவது ரெண்டு முக்கோணமா பிரிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப நான் AC அப்படிங்கிற ஒரு மூளை விட்டத்தை எடுத்துட்டேன்னா இந்த மூளை விட்டம் என்ன பண்ணுது, ABC அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தையும் ACD அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தையும் உருவாக்குது. அப்ப இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் தனித்தனியா பரப்பு கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் கூட்டணும்னா அதுதான் அந்த சாய் சதுரத்தோட பரப்பளவா இருக்கும். அதே தான் இங்க பண்ண போறோம். ஸோ முக்கோணத்தின் ஏபிசியோட பரப்பு பிளஸ் முக்கோணம் ஏடிசியோட பரப்பு. ஏபிசியின் பரப்பு, முக்கோணத்துக்கு பரப்பு என்ன, அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏபிசியோட அடிப்பக்கம் என்ன, ஏபிசியோட அடிப்பக்கம்ங்கிறது இதுதான் அடிப்பக்கம். ஒரு முக்கோணத்துல பெரிய பக்கம் தான் அடிப்பக்கமா இருக்கும். ஸோ ஏசிங்கிறது வந்து ஏன் இது அடிப்பக்கமா எடுத்திருக்காங்கன்னா இது வந்து மூளை விட்டமா இருக்கனால அதோட வேல்யூ நமக்கு போட முடியும். ஸோ ஏசி இன்ட்டு உயரம்ங்கிறது இது, ஓபிங்கிறது உயரம். ஓகேவா? ஸோ ஓபி. அதே மாதிரி ஏடிசி இதுக்கு எடுத்துக்கிறோம். இதுலயும் அடிப்பக்கம்ங்கிறது ஏசி தான். ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, உயரம் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து உயரம் வரைஞ்சிருக்காங்க. உயரம் வந்து ஓடி இன்ட்டு ஓடி, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஹாஃபும் ஏசியும் ரெண்டுலையும் காமனா இருக்கு. அப்ப அரையும் ஏசியும் வெளியே எடுத்துட்டா இங்க என்ன இருக்கு, ஓபி பிளஸ் ஓடி இருக்கும். இந்த ஓபி பிளஸ் ஓடி பாருங்களேன், ஓபி பிளஸ் ஓடி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மூளை விட்டத்தை குறிக்குது. இந்த மூளை விட்டம்ங்கிறது D2, அதை D2ன்னு போட்டுடலாமா. இந்த ஏசிங்கிறது என்ன, இந்த மூளை விட்டத்தை குறிக்குது, அது D1. ஓகே, அப்ப ஃபார்முலா என்ன, அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேவா? ஒரு சாய் சதுரத்தின் பரப்புங்கிறது ரெண்டு முக்கோணங்களின் பரப்போட கூடுதலுக்கு சமம். ஸோ அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்றோம். என்ன கிடைக்குது, ரெண்டு மூளை விட்டங்கள் கொடுத்து சாய் சதுரத்தோட பரப்பு கேட்டாங்கன்னா ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2, அவ்வளவுதான் ஃபார்முலா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் இருக்கு. ஒரு செவ்வகத்தோட பரப்பு வந்து ரெண்டு சாய் சதுரத்தின் பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நம்ம ஒரு செவ்வகம் வரைகிறோம். ஓகேவா? இந்த செவ்வகத்துல பாத்தீங்கன்னா இதை 4 பங்கா நான் பிரிக்கிறேன். பிரிச்சு நான் இதுல ரெண்டு சாய் சதுரத்தோட பரப்பு எப்படி கொண்டு வரேன்னா, இங்க உள்ள வரைகிறேன். இது ஒரு சாய் சதுரம், அதாவது ABCD அப்படிங்கிறது ஒரு சாய் சதுரம். அடுத்து இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பாட்டு, இந்த 4 பாட்டையும் நீங்க தனியா எடுத்து ஜாயின் பண்ணீங்கன்னா அது ஒரு சாய் சதுரமா இருக்கும். அப்போ இது ஒரு செவ்வகம், ஹோல் இது செவ்வகம். அந்த செவ்வகம்ங்கிறது ரெண்டு சாய் சதுரத்தோட பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பு வந்து எதற்கு ஈக்குவலா இருக்கும்னா ரெண்டு சாய் சதுரத்தின் பரப்பிற்கு ஈக்குவலா இருக்கு. இல்லைன்னா இரு சாய் சதுரத்தின் பரப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா செவ்வகத்தின் பரப்பு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரெண்டு சாய் சதுரத்தோட பரப்பு, ஒரு சாய் சதுரத்தோட பரப்புல வந்து என்ன இருக்கும், ரெண்டு முக்கோணங்கள் இருக்கும். அப்ப ரெண்டு முக்கோணத்தின் பரப்பு வந்து ஒரு சாய் சதுரத்தின் பரப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு இரு சாய் சதுரத்தின் பரப்பு. அதுல இருந்துமே நீங்க இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெயின் என்ன, ரெண்டு ஃபார்முலா இருக்கு சாய் சதுரத்தோட பரப்புக்கு. ஒன்னு வந்து அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், இன்னொன்னு மூளை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா D1 இன்ட்டு D2, ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. அடுத்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கண்டிஷன். சதுரம்ங்கிறது ஒரு சாய் சதுரம். ஏன்னா ஒரு சதுரத்தை தான் கொஞ்சம் நம்ம டில்ட் பண்ணணும், அதாவது கொஞ்சம் நம்ம சாய்ச்சி வச்சோம்னா அது சாய் சதுரமா இருக்கும். அப்ப கண்டிப்பா ஒரு சதுரம்ங்கிறது ஒரு சாய் சதுரமா இருக்கும். ஆனா இது அப்படியே ரிவர்ஸ்ல போட முடியாது. சாய் சதுரம்ங்கிறது ஒரு சதுரமான்னு கேட்டா கிடையாது.
ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சாய் சதுரத்தில் என்ன வந்துடுது, அடிப்பக்கம் வந்துடுது, உயரம் வந்துடுது. ஸோ அப்போ ஒரு சாய் சதுரம்ங்கிறது சதுரமாக இருக்க முடியாது, ஆனால் சதுரம் சாய் சதுரமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மெயினான கண்டிஷன். ஏன்னா காரணம் கூற்று சரியா தவறாலெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. நம்மளை குழப்புற மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்மளை நிறைய கேட்பாங்க. ஸோ சதுரம் வந்து ஒரு சாய் சதுரமாக இருக்கும், ஆனால் சாய் சதுரம் ஒரு சதுரம் கிடையாது. அடுத்து ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா சாய் சதுரத்தோட பரப்பு என்ன, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ அடிப்பக்கம் 15, உயரம் 10, ஸோ 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டம் சாய் சதுரம் வடிவில் உள்ளது, அதோட மூளை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பூந்தோட்டத்தின் பரப்பு. ஸோ சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கள் கொடுத்தா ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. d1 d2 தான் அந்த மூளை விட்டங்கள். ஸோ அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 18 இன்ட்டு 25. ஸோ அதை அடித்தோம்னா 9, 25யும் 9யும் பெருக்குங்க. 95 45க்கு 5 மீதி 4, 92 18 22. ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு வயல் சாய் சதுர வடிவில் உள்ளது, அதன் மூளை விட்ட அளவுகள் அப்போ d1 d2 கொடுத்துட்டாங்க. அந்த வயலை சதுர மீட்டருக்கு ரூபாய் 2 வீதம் வேலியிட ஆகும் செலவு, வேலியிட ஆகக்கூடிய செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த வயலை சதுர மீட்டருக்கு ரூபாய் 2 வீதம் வேலியிட ஆகும் செலவு. ஸோ மூளை விட்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், சாய் சதுரத்தோட பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாய் சதுரத்தோட பரப்புக்கு மூளை விட்டங்கள் கொடுத்தா என்ன ஃபார்முலா, ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஸோ ½ இன்ட்டு 50 இன்ட்டு 60. ஸோ அடித்தோம்னா 30 வருமா, இது 2 பேருக்குன்னா 15. ஸோ 1500 மீட்டர் ஸ்கொயர். என்ன மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 2 ரூபானா 1500 சதுர மீட்டருக்கு எவ்வளோ, 1500 இன்ட்டு 2. ஸோ இப்போ 3000 ரூபாய். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று எந்த கோணத்தில் இருசம கூறிடும். நம்ம படிச்சோம் இல்லையா, கண்டிஷன் படிச்சோம் இல்லையா, ஒரு சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும். ஓகேவா? அதானே படிச்சோம். அப்போ எந்த கோணம், 90 டிகிரி. ஸோ செங்குத்தாக இருசம கூறிடுனா 90 டிகிரியில் தான் நம்ம படிச்சோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சாய் சதுரம் இருக்கு, இது 2 மூளை விட்டங்கள் வரைகிறோம் ABCDன்னு. ஸோ இது 1D1 இது D2னா இந்த பாயிண்ட்ல எந்த கோணம் உண்டாகும், 90 டிகிரி உண்டாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சாய் சதுரத்தில். இதில் பயிற்சி கணக்குகளும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் வருது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பயிற்சி கணக்குகள் பாருங்கள். நீங்கள் வேறு எந்த புக்கும் நீங்கள் படிக்க வேணாம். ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமச்சீர் புக்கை படித்தாலே போதும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டாலே நம்ம பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் ஆப்டிடியூடில். ஸோ நிறைய அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பயிற்சி கணக்குகள் தான் வித்தியாசமான சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருந்தும் கேட்க மாட்டாங்க, எல்லாமே உள்ள புக்குக்குள்ளே இருந்து தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம அதை தரவு பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக என்னது ஆப்டிடியூடில் வந்து 25 கொஸ்டின்ஸையும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி மார்க் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.